ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங். வி ஆர் இன் பெங்களூர். ஸோ பெங்களூரில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தலைக்கு மேலே வேலை. அதாவது பாருங்கள், ரொம்ப நாள் ஆச்சு ஹேர்லாம் கட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான சலூனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இந்த சலூனை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த விலாகில் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விலாகில் என் கூட யார் இருக்கா? ஹை சொல்லு எல்லாருக்கும். எங்கே போகிறோம்? சலூன் போகிறோம். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். பெங்களூர்லேயுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெயிலெலாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பெங்களூர் இப்போ சில்லுன்னெலாம் இல்லை. பெங்களூர்லேயுமே வெயில் ஜாஸ்தி. ஸோ வெளியில் பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி பயங்கர ஒரு வெயிலாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம சலூனுக்கு கிட்டே வந்துட்டோம். ஸோ சலூனுக்குள்ளே போயிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற சலூன் வெல்வெட் சலூன். ஸோ சலூன் பாருங்கள், இன்டீரியரே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இவங்ககிட்ட என்னெல்லாம் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ நம்மளோட சர்வீசஸ் ஒன்று ஒன்றா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். அஜுல் பாருங்கள், ஆல்ரெடி ஹேர் கட்டுக்கு ரெடி ஆகிட்டான். என்ன பண்ண போகிற? ஹேர் கட்டா? ஓகே. எப்படி கட் பண்ணோம்? மஷ்ரூம் கட்டா? ஸோ யூ கேன் டூ மஷ்ரூம் கட் ஃபார் ஹிம். ஓகே. எப்படி இருக்கு இந்த சலூன்? நல்லா இருக்குதா? இது போடணும்ல, கிளாத் போடணும்ல, அதுக்கு தான் போட்டிருக்கிறாங்க. வாய் முடிக்கும் அது பேசும்போது திறத்துக்கலாம். அப்புறம் முடியலாம் வாய்க்குள்ள பிறப்பது. ஓகே. அங்கிள் லுக் டவுன் சொல்லும்போது கீழே பாரு. ஓகேயா? கண்ணாடி அப்புறம் பார்க்கலாம்டா. ஹேர் கட் முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணாடி பார்க்கலாம். ஹேர் கட் ஃபுல்லாக முடியட்டும். கண்ணாடியில் பார்க்குறியா? எப்படி நல்லா கட் பண்ணுறாங்களா? சத்தமாக சொல்லு. அப்போ தானே நல்லா கட் பண்ண முடியும். பாரு, உனக்கு பின்னாடிலாம் சூப்பராக கட் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி. அஜுல், ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுமா? கட் பண்ணு. யா யூ கேன். சாட்டை பண்ணக்கூடாது. சாட்டை பண்ணால் எப்படி கட் பண்ண முடியும்? அஜுல், நீ ரொம்ப சேட்டை பண்ணுற பாரு. அங்கிள் எவ்வளோ பொறுமையாக அவனுக்கு வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அஜுலுக்கு ஹேர் கட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ண போகிறாங்க. படுத்துக்கிறியா? அஜுல் பாருங்களேன், அப்படியே சுகமாக படுத்து கிடக்கான். சுகமாக அவனுக்கு ஹேர் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கா? இல்லை சுகமாக இருக்கா? தூக்கம் வருதா? என்னடா பண்ணுற? என்ன பண்ணுறாங்க அவனுக்கு? க்ளீன் பண்ணுறாங்களா? ஹேர் வாஷ் பண்ணுறாங்களா? அஜுலுக்கு பாரு. ஹேர் கட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? காட்டு, ஃபுல்லாக பார்ப்போம். சைடு, பேக்கு. ஓகே, ஷல் வி ஸ்டார்ட்? ஸ்டார்ட் பண்ணுறாருல.
ரொம்ப நாளாக ஆச்சுங்க நம்ம பெடிக்யூர் பண்ணி. ஸோ பெடிக்யூர் இவங்ககிட்ட பண்ணலாம். பெடிக்யூர் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அஜுலுக்கு ஹேர் கட் வந்து ரொம்பவே கேரிங்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ பெடிக்யூரை கண்டினியூ பண்ணுவோம் இப்போ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து வார்ம் வாட்டரில் தான் நம்ம லெக்கை வந்து டிப் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நல்லா வந்து அந்த ஸ்க்ரப் போட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக வந்து இந்த டெட் செல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. டெட் செல்ஸ் பாருங்களேன் எவ்வளோ எடுத்துருக்குறாங்கன்ட்டு. ஸோ நம்மளோட எல்லார் கால்லையும் இந்த மாதிரி டெட் செல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் இந்த பெடிக்யூர்லாம் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எடுத்துருவாங்க. What is that? Sim. Pedicure sim. Pedicure? Sim. நெக்ஸ்ட் ஏதோ க்ரீம் எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்க்ரப்புங்க. அப்படியே வந்து ஸ்க்ரப் அப்ளை பண்ணி ஸோ நம்மளை இவ்வளோ நேரம் வந்து நம்மளோட ஃபுட்டுக்கு அடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மேலே கீழே எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்க்ரப் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து செமி ஃபுட் மசாஜ் மாதிரி தாங்க. நல்லா ஸ்க்ரப் போட்டு உங்களுக்கு போத் ஃபீட் அண்டர் ஃபீட்லேயும் மேலே உள்ள பாதத்துலேயுமே சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து நல்லா ஸ்க்ரப் போட்டு மசாஜ் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் வந்து வார்ம் வாட்டர் வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிடுறாங்க. திஸ் இஸ் த ஃபைனல். ஸ்க்ரப் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஒரு க்ரீம் அப்ளை பண்ணி இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபுட் மசாஜ் பண்ணுறாங்க. நல்லா ஒரு ப்ரெஷர். நம்மளோட ஃபுல் பாடி பெயினுமே நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஃபுட்டில் தாங்க செட்டில் ஆகும். இவங்க வந்து மசாஜ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து என்ன மாதிரி பெயின் இருந்திருக்கு அப்படிங்கிறதே ஃபீல் பண்ண முடியுது. அந்தளவுக்கு இருக்குது. ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக சூப்பரான ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்கங்க. லேடிஸ் ஹேர் ஸ்டைலாம் வேறு லெவலில், அதாவது கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கங்க. பாருங்கள் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. This you just concentrate on crown properly. Yeah, so it's fine. This is perfect. It will work perfect. Yeah, like the crown, like this crown, just make it more straight. Like yeah, very straight. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாச்சு ஹேர் கட் பண்ணவே இல்லை. தாடி எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த சேஞ்ச் ஓவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதிலே வந்து உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ பிரதர் ரெடி? ஓகே. You can go a little more deeper. Yeah. Fine, right? Yes. ஸோ ஹேர் கட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ஃபுல் லுக் தெரியாது, ஏன்னா பியர்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பியர்டெலாம் லெவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஆனால் வந்து லேயராக ரொம்ப சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா நீட்டாக கட் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ பியர்டு வந்து வி ஷேப் வேணும்னு கேட்டிருக்கோம். ஸோ அந்த வி ஷேப்பை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஹேர் கட் முடிஞ்சிருச்சு. ஹேர் கட் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம வி ஷேப் பியர்ட் கட்ட மாதிரி அதே மாதிரி வி ஷேப் தான் பண்ணியிருக்காங்க. சைடு எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருங்க. அஜுல் பாருங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு டவல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். அவங்ககிட்ட கொடு, ஆண்டிகிட்ட கொடு.
ஹேர் கட் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து சீரம் மட்டும் அப்ளை பண்ணிட்டா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிரும். ஸோ சீரம் வந்து எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து ட்ரையே ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து வேக்ஸ் ஜெல் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு சீரம் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கும், எப்போவுமே ஒரு ஷைனிங் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதை தான் இப்போ வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் சீரம் அப்ளை பண்ண அப்படியே வந்து ஹேருமே வந்து லைட்டாக நல்லா ஒரு ஷைனிங்கோட ஒரு பிளாக் கலரில் மாறிடும். நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து வேக்சின் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து நல்லா வந்து ப்ரைவேட் ஸ்பேசஸ் உண்டு. இந்த மாதிரி ரூம்ஸ் வந்து இவங்க நிறையாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரைடல் மேக்கப் எல்லாமே இங்கே பண்ணலாங்க. க்ரூம் மேக்கப்ஸ் எல்லாமே இங்கே பண்ணலாம். ஸோ ஹேர் கட் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஹேர் கட் அப்புறம் வந்து பெடிக்யூர் அப்புறம் வந்து ஹேர் வாஷும் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து நான் கேட்ட மாதிரி ரொம்ப நாள் கழித்து இந்த பியர்ட் லுக் வந்து சூப்பராக கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த பியர்ட் லுக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அஜுல் ஹாப்பி எப்படி இருந்துச்சு ஹேர் கட்? ஹேர் வாஷ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணியா? ஓகே. அஜுலுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து சூப்பராக ஹேர்க்கெலாம் செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவன் வந்து எல்லாத்தையுமே உடச்சிட்டான். ஸோ எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க. இந்த சலூன் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ போய் பாருங்கள். இவங்களோட ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலே இருக்குது. அதோட டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.